மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த தாவேக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு பேருந்தில் அழைத்து வரப்பட்டனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தற்போது அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று சட்டப்பேரவையில் நடைபெற இருக்கிறது. காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடக்கூடிய நிலையில அதனைத் தொடர்ந்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைக்கு காலை 7 மணி அளவில் இருந்தே வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 மணி அளவில் இருந்தே ஒவ்வொருவராக வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். இந்நிலையில் மாமல்லபுரம் நட்சத்திர விடுதியில் குறிப்பிட்ட அளவிலான, அதாவது கிட்டத்தட்ட 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். சென்னை மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் அல்லாமல் வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த நட்சத்திர விடுதியில் கடந்த 5ஆம் தேதியிலிருந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையுமே தனி பேருந்து வைத்து அந்த பேருந்து மூலமாக சட்டப்பேரவைக்கு அந்த கட்சி தலைமை அழைத்து வந்திருக்கிறது. கடந்த 2 நாட்களாக அவர்கள் தங்களுடைய சொந்த வாகனத்தில் தான் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருந்தார்கள். ஆனால் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் தனி வாகனம், தனி பேருந்து வைத்து அந்த பேருந்தில் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்காக அவர்கள் இந்த பேருந்தில் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் சென்னை மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சொந்த வாகனத்தில் தான் சட்டப்பேரவைக்கு வந்தார்கள். அந்த நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் 2 சொகுசு பேருந்தில் தலைமைச் செயலகத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். காலை 9:30 மணி அளவில் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறக்கூடிய அந்த பணியானது தொடங்க இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.